அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, ஃப்ரைடே vlog பாத்துருவோமா? சஜ்வாக்கு ரொம்ப நாளா முடி வெட்டாமையே இருந்தோம். இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. நிறைய முடி வளர்ந்துருச்சு. அழகா இருந்தனால அப்படியே விட்டுட்டோம். எப்பவுமே மண்டை ஆட்டுன்னு சொன்னா அவ்வளவு அழகா அந்த முடியை ஆட்டி காட்டுவா. எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கா, நறுங்கி போயிருவா, வெட்டி விடுன்னு சொன்னனால ஒரு வழியா வெட்டி விட்டுட்டோம். ஃபுல்லா ஹேர் கட் பண்ண மனசு வரல. சோ ஒரு ஓவியா கட் மாதிரி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வீட்டுல எதுவுமே சமைக்கல. ஃப்ரைடே எதுமா நான்வெஜ் இல்லனா எப்படி? சோ அல்ஃபாமும் மந்தியும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேலை இருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. மீட்டிங்கையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? சோ வெளியே போலனா எப்படி? எப்பவுமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் வாங்குவோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு நானும் என் காதல் கணவரும் 7 o'clock வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரநாட்டுல ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துல நம்ம தம்பி வெங்கட் புதுசா ஹரிணி பைக் ஒர்க் ஷாப் ஓபன் பண்ணிருக்காரு. போற வழியில தம்பி கடையில ஒரு விசிட்ட போட்டு நேஷனல் ஹைப்பர் மாலுக்கு தான் போனோம். இங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில பார்க்கிங்ல ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. இஸ்வா அதை பார்த்த உடனே எனக்கு பானிபூரி வேணும்னு கேட்டா, சரி அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு உள்ள போவோம் அப்படின்ட்டு போனோம். அது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டோன்னே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்த வேலையவே மறந்துட்டு பானிபூரியா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவங்க கிட்ட இருந்த எல்லா வெரைட்டியுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு ஹைஜீனா மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் இதுல முக்கியமே. 3 விதமான பானி வச்சிருந்தாங்க. இந்த 3 பானியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹைஜீனா சென்சார் மூலமா இது வருது. அதுவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அஃபோர்டபுளாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப அழகா பண்ணி தராங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு. தஹி புரியெல்லாம் வேற லெவலு. கண்டிப்பா நேஷனல் ஹைப்பர் மால் போறவங்க சென்னை கோல்கப்பா பானிபூரியை சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடுத்து வந்த வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். உள்ள போனா சரியான கூட்டம். நம்மளுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு முக்கியமா பாத்ரூம் ப்ரூம் ஸ்டிக் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அதை பார்த்து எடுத்தாச்சு. வீடியோஸ் எடுக்கிறன்ற பேர்ல அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு எப்பவுமே எந்த கடைக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்துரும். ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே அவங்க எடுக்கிறத நான் வேணான்னு சொல்ல, நான் எடுக்கிறத அவங்க வேணான்னு சொல்ல, லாஸ்ட்ல எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணாலும் வீட்டுக்கு போகும்போது லவ்வோட முடிச்சுட்டு போயிடணும். நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு, வாடி இருந்தா துன்பம் எனக்கு. நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க பார்ட்னருக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. சஜ்வா தூங்கிட்டு இருந்தாலும் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இஸ்வா மட்டும் தான் வந்தா. வந்துட்டு சஜ்வா இல்லைன்னு ஐஸ்கிரீம் பானிபூரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா எங்க கூட. திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி வாங்குற வேலையும் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மாஷா அல்லாஹ், நம்ம 8K ரீச் பண்ண போறோம். எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி எப்பவுமே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.